Hello everyone, I'm back with another video. So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நேத்து லான்ச் ஆன AMD யோட நியூ ஜெனரேஷன் ஆஃப் processors பத்தி தான் பார்க்க போறோம். So AMD இந்த Ryzen series launch பண்ணி ஒரு 5 years ஆகுது. So இது 6th year upcomingல இவங்க நியூ ஜெனரேஷன் ஆஃப் processors கொண்டு வந்திருக்காங்க. So இந்த processor வந்து எந்த அளவுக்கு எஃபிஷியன்ட்டா இருக்கு and இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க, இது என்னென்ன மதர்போர்ட்ஸை சப்போர்ட் பண்ணும் அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நான் டீடைலா சொல்லிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்மளில் நிறைய பேர் பிசி பில்ட் பண்ணுவோம், ஆர்எஸ் வந்து லேப்டாப் பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ இது ரெண்டு பண்ணாலும் நம்ம மெயினாக பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் யூஸ் பண்ணியிருக்கிற ப்ராசஸர். ஸோ நம்ம என்ன ப்ராசஸர் சூஸ் பண்ண போகிறோம், இன்டெல்லா, ஏஎம்டியா இல்லை ஆப்பிளா? ஸோ ஆப்பிளை பற்றி நான் இந்த செக்மெண்ட்டில் நான் பேச விரும்பலை. ஏன் அப்படின்னா அவங்க ஒரு செப்பரேட் கேட்டகரி, அவங்க யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேறு, ஆர்கிடெக்சர் வேறு. ஸோ அவங்க வந்து ஒரு எக்கனாமிக்கல் எண்ட் யூசருக்குள்ளே அவங்க வரமாட்டாங்க. ஸோ அதனால் ஆப்பிளை பற்றி நான் இந்த வீடியோவில் இன்க்ளூஸ் பண்ணல. ஸோ நம்ம மெயினாக பார்க்கக்கூடிய ரெண்டு ப்ராசஸர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டெல் அண்ட் ஏஎம்டி. ஸோ இந்த இன்டெல் அண்ட் ஏஎம்டி மட்டும்தான் டாப் மேனுஃபேக்சரர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ ரைசன் சீரிஸ் லான்ச் ஆனதுலேருந்து அவங்க லான்ச் பண்ணுற ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்குமே அவங்க Zen அப்படின்னு சொல்லி அவங்க நேம் பண்ணுறாங்க. ஸோ இப்போ லான்ச் பண்ணியிருக்கிறதுக்கு பேர் Zen4. ஸோ இந்த Zen4ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி, ஸோ இதுக்கு முன்னாடி அவங்க லான்ச் பண்ணியிருந்த Zen1, Zen2, Zen3 இதில் இருந்த ஃபீச்சர்ஸ் அண்ட் இதில் அவங்க கொடுத்த கம்பேட்டபிலிட்டி பற்றி குயிக்காக ஒரு ஓவர்வியூ பார்த்துருவோம். ஏஎம்டி லான்ச் பண்ண இந்த Ryzen சீரிஸில் ஃபஸ்ட்டு அவங்க லான்ச் பண்ண Zen1, அதாவது ஜென்ரேஷன் 1 கைண்ட் ஆஃப் சிப்ஸ் வந்து 14லேருந்து 12nm நானோ டெக்னாலஜி வரைக்கும் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் Zen2, Zen3 இது ரெண்டுத்துலேயுமே 7nm நானோ டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இப்போ அவங்க லான்ச் பண்ணியிருக்கிற Zen4ல அவங்க 5nm நானோ டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த 5nm நானோ டெக்னாலஜி கொண்டு வந்தது மூலிமா ஒரு ப்ராசஸரோட டென்சிட்டியும் கம்மியாக இருக்கும், அதே டயத்தில் அதோட எஃபிஷியன்சியும் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏஎம்டி அவங்க லான்ச் பண்ணியிருந்த Zen2 அண்ட் Zen3 ப்ராசஸர்ஸ் வந்து ஒரு மார்க்கெட்டையே டேர்ன் ஓவர் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா Zen3 ப்ரொவைட் பண்ண ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்டெல்லில் ப்ரைஸ் கூட இருக்கிற ரேஞ்சில் இருக்கிற ஒரு ப்ராசஸர் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருந்தது. அதனால் மேக்ஸிமம் ஆஃப் எண்ட் யூசர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, எனக்கு விலையும் கம்மியாக இருக்குது அண்ட் ப்ராசஸரும் இன்டெல் கம்பேர் பண்ணுறப்போ இது அதிகமாக இருக்குன்றதுனால எல்லாருமே ஏஎம்டி ஸ்விட்ச் ஆகிட்டாங்க அண்ட் இது ரொம்ப எஃபிஷியண்ட்டாகவும் இருந்தது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா Zen2 அண்ட் Zen3 கொடுத்த மெயின் பிரேக் த்ரூன்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ அவங்க லான்ச் பண்ணியிருக்கிற Zen4ல அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் பார்த்துருவோம். ஸோ ஏஎம்டி எந்த ஒரு ஜென்ரேஷன் ஆஃப் ப்ராசஸர்ஸை அவங்க லான்ச் பண்ணாலும் அவங்க ஒரு 3 சீரீஸில் அவங்க லான்ச் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த Zen4லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு 3 சீரீஸில் அவங்க 4 ப்ராசஸர்ஸை அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. Ryzen 5ல பார்த்தீங்கன்னா 7600Xன்னு சொல்லி லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் Ryzen 7ல வந்து 7700X அண்ட் Ryzen 9ல பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 7900 அண்ட் 7950Xன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த Ryzen 5, Ryzen 7 அண்ட் Ryzen 9 இதோட ஸ்பெக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சைடில் கொடுத்துட்றேன், நீங்கள் இப்போ செக் பண்ணி பாருங்கள். இந்த 7950X தான் பார்த்தீங்கன்னா ஏஎம்டியோட ஃப்ளாக்ஷிப்னு கூட சொல்லலாம். இந்த 7950X பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பெர்ஃபார்மன்ஸும் அண்ட் இந்த சைடில் ரைவலாக இருக்கிற இன்டெலோட i9 12th ஜென்ரேஷன் பண்ணக்கூடிய பெர்ஃபார்மன்ஸும் கம்பேர் பண்ணால் ஏஎம்டி Ryzen தான் வந்து டாப் மோஸ்ட்டில் இருக்குது. ஸோ இதுதான் இப்போது எல்லாத்துலேயும் டாமினேட் பண்ணுது. ஸோ இந்த Ryzen 5, Ryzen 7 அண்ட் Ryzen 9 இது மாதிரி 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்கிறதுனால கஸ்டமரோட நீடுக்கு ஏற்ற மாதிரி அவங்க எந்த ரேஞ்சுக்கு அவங்க ப்ராசஸர் சூஸ் பண்ணுமோ அதை சூஸ் பண்ணி அவங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இதில் மெயினாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா 2 தான் நம்ம பார்க்கலாம். ஒன்று வந்து ஃப்ளாக்ஷிப்பை பார்க்கலாம், இன்னொன்று வந்து எண்ட் யூசர் மீட் பண்ணுற மினிமமான ஒரு ப்ராசஸர் 7600X'ை பார்க்கலாம். இந்த 7600X'ோட ஸ்பீட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4.3லேருந்து 5.3 GHz வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4.3 என்ன அப்படின்னா இதோட 6 கோர்ஸுமே அட் அ டைமில் யூஸ் பண்ணிங்கன்னா 4.3 GHz வரைக்கும் கிடைக்கும். ஆர்எல்ஸ் வந்து சிங்கிள் கோரோட ஃப்ரீக்வன்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா 5.3 GHz. சிங்கிள் கோரோட ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் கேமிங்கோ இல்லை ரெண்டரிங்கோ பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும் அண்ட் ஃபாஸ்டராகவும் இருக்கும். அண்ட் நம்ம ஃப்ளாக்ஷிப்பை பற்றி பார்ப்போம், 7950X. ஸோ இந்த 7950Xோட மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டெல் சைடு i9 12th ஜென்ரேஷனை கம்பேர் பண்ணுறப்போ
இதோட கேஷ் வந்து ரொம்ப அதிகம். L2 L3 கேஷ் வந்து 80 MB வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது பெர்ஃபார்ம் பண்ணுற ஸ்பீட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5.7 GHzலேருந்து 4.5 GHz வரைக்கும் இருக்குது. அதாவது மல்டி கோரில் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 4.5 GHz வரைக்கும் அது ஸ்பீட் தரும். இது சிங்கிள் கோரோட ஃப்ரீக்வன்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா 5.7 GHz வரைக்கும் கொடுத்துருக்கு. ஸோ இது இன்டெலுக்கு கம்பேர் பண்ணுறப்போ AMD ரொம்பவே ஃபாஸ்டராக இருக்குது அண்ட் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்குது. ஸோ டிடிபி பற்றி பேசியே ஆகணும். டிடிபின்றது என்னென்னா அது எவ்வளோ பவர் வந்து கன்சியூம் பண்ணுது அண்ட் எவ்வளோ ப்ராசஸஸை அது ப்ராசஸ் பண்ணுது அப்படின்றத பொறுத்து தான் டிடிபி. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஹையர் எண்ட் கேம்ஸோ இல்லை ஹையர் எண்ட் சாஃப்ட்வேர்ஸோ நம்ம ரெண்டரிங்க்கு யூஸ் பண்ணுறப்போ அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் வந்து அதோட மேக்ஸிமம் பெர்ஃபார்மன்ஸை தர ட்ரை பண்ணும். ஸோ இந்த மேக்ஸிமம் பெர்ஃபார்மன்ஸை அது தரப்போ அதோட பவர் கன்சப்ஷனும் அதிகமாக இருக்கும். ஆனால் அதுதான் இந்த கேஸில் கிடையாது. இதோட டிடிபி பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி, அதாவது 170 வாட்ஸ் தான். இது மேக்ஸிமம் பெர்ஃபார்மன்ஸையும் தருது, அதே டயத்தில் இது பவர் கன்சப்ஷனும் ரொம்ப கம்மியாகவே இருக்குது. அதாவது இதோட எஃபிஷியன்சியும் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பெரிய பெஞ்ச் மார்க்குன்னு கூட சொல்லலாம். ஸோ ஏன் அப்படின்னா இப்போ வர ப்ராசஸர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்பீடு அதிகமாக இருக்கும், பெர்ஃபார்மன்ஸும் அதிகமாக இருக்கும், ஆனால் அதே டயத்தில் பவர் கன்சப்ஷன் அதிகமாக இருக்கும். ஆனால் இதை AMD வந்து சூப்பராக டேக்கிள் பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸும் அதிகமாக இருக்குது, அதே டயத்தில் எஃபிஷியன்சியும் அதிகமாக இருக்குது. ஸோ ஓகே, ப்ராசஸரை பற்றி பார்த்தாச்சு. ஸோ ஒரு ப்ராசஸரை நம்ம இன்ஸ்டால் பண்ணணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மதர்போர்டை நம்ம வாங்கணும். AMD வந்து பார்த்தீங்கன்னா 2 கைண்ட்ஸ் ஆஃப் மதர்போர்ட்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து 670 சீரிஸ், இன்னொன்று வந்து B650 சீரிஸ். நம்ம எல்லாருக்குமே தெரியும் B450, B550 சீரிஸ் ஆஃப் மதர்போர்ட்ஸ் வந்து நல்லாவே ஃபேமஸான ஒரு விஷயம். ஸோ இந்த B650 சீரிஸ் ஆஃப் மதர்போர்ட்ஸ் வந்து அக்டோபர்லேருந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு சீரிஸ் ஆஃப் மதர்போர்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா X670 அண்ட் X670 எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த X670 எக்ஸ்ட்ரீமோட மதர்போர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா செப்டம்பர்லேருந்து லான்ச் ஆகுது. ஸோ இந்த 2 சீரிஸ் ஆஃப் மதர்போர்ட்ஸ்லையுமே காமனாக இருக்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா PCI Express ஸ்லாட் வந்து 5.0 யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ரேமோட ஸ்லாட்ஸ் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா DDR5க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ DDR4 ரேம்ஸ் வந்து 2012லேருந்து 2020 வரைக்குமே அது இருந்துருச்சு. ஸோ இது அப்கிரேட் பண்ணுறதுக்காக வந்தது தான் பார்த்தீங்கன்னா DDR5. DDR5 2020லேயே லான்ச் ஆகிருந்தாலும் அதோட அவைலபிலிட்டியும் அது எவ்வளோ தூரம் செல் ஆகுது அப்படின்றது ரொம்பவே கம்மியாக இருந்தது. ஏன் அப்படின்னா அது சீரிஸ் ஆஃப் மதர்போர்ட்ஸ் வந்து லான்ச் ஆகலை அண்ட் அது சப்போர்ட் பண்ணுற ப்ராசஸர்ஸும் பார்த்தீங்கன்னா இன்டெல் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து AMDயோ Zen4 ப்ராசஸர்ஸில் அவங்க DDR5 யூஸ் பண்ணுறதா சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் Zen4 ப்ராசஸர்ஸில் யூஸ் பண்ணுற எல்லா ரேம்ஸுமே பார்த்தீங்கன்னா DDR5 தான் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த AMDயோட Zen4 ப்ராசஸரை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்னென்னலாம் வாங்கணும் அப்படின்றதே நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மதர்போர்டு வாங்கணும். அந்த மதர்போர்டு வந்து B650 சீரிஸாகவும் இருக்கலாம், இல்லை X670 சீரிஸாகவும் இருக்கலாம். இந்த B650 மதர்போர்டு வந்து $120 ஸ்டார்டிங் ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. $120 அப்படின்றது ரஃப்லி அரௌண்ட் 10,000 to 12,000 வச்சுக்கோங்க. அண்ட் DDR5 ரேம் நீங்கள் கண்டிப்பாக வாங்கி ஆகணும். ஸோ இந்த மதர்போர்டு, ரேம் இது ரெண்டுத்தையுமே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த Generation 4 அதாவது Zen4 டைப் ஆஃப் ப்ராசஸர்ஸை வந்து நீங்கள் உங்கள் சிஸ்டமில் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இவ்வளோவும் நான் சேஞ்ச் பண்ணி இந்த ப்ராசஸர் வந்து எனக்கு வர்த்தா அப்படின்னா AMD இங்கே தான் ஒரு மெயின் ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா இப்போ ஒன்ஸ் நீங்கள் அப்கிரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் 2025 வரைக்குமே நாங்கள் சப்போர்ட் கொடுப்போம் அப்படின்றாங்க. எப்படி வந்து Zen2 Zen3க்கு அவங்க சப்போர்ட் பண்ணாங்களோ அதேமாதிரி நீங்கள் Zen4க்கு நீங்கள் மதர்போர்ட்ஸ் மட்டும் நீங்கள் புதுசாக வாங்கிட்டீங்க, அப்கிரேட் ஆகிட்டீங்க அப்படின்னா நாங்கள் 2025 வரைக்குமே நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் தரோம் அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் இப்போ ரஃப்லி அரௌண்ட் நீங்கள் இப்போ பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இன்னொரு 3 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்குது. வேறஸ் இன்டெல்லில் என்ன பண்ணிட்டாங்க, ஒருத்தர் வந்து இப்போ 11th ஜென்ரேஷனுக்குரிய மதர்போர்டு வாங்கியிருக்காங்க. இன்கேஸ் அவங்க ஃபியூச்சரில் வந்து அப்கிரேட் பண்ணணும்னு நினச்சாங்க அப்படின்னா அவங்களால முடியாது. ஏன்னா அவங்க புது மதர்போர்டு வாங்கினா மட்டும்தான் அந்த 12th ஜென்ரேஷன் ஆஃப் ப்ராசஸரை அவங்க இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். 11th ஜென்ரேஷன் ப்ராசஸர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா, நீங்கள் 12th ஜென்ரேஷனுக்கு மாறணும் அப்படின்னா புது போர்டு தான் மாற்றணும், நீங்கள் புது ப்ராசஸரும் வாங்கணும். ஸோ இது மாதிரி அவங்க காம்ப்ளெக்சிட்டி உருவாக்காமல் நாங்கள் இன்னொரு 3 இயர்ஸ்க்கு அவங்க வந்து சப்போர்ட் கொடுத்தது ரொம்பவே பெரிய விஷயமா இருக்குது. ஸோ DDR4 DDR5 ரேம்ஸில் XMP ப்ரொஃபைல்னு சொல்லி ஒன்று வருது. ஸோ இந்த XMP ப்ரொஃபைல் அப்படின்றது என்னென்னா ரேமோட ஃபுல் எஃபிஷியன்சியை நீங்கள் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். அதாவது இது ஓவர் கிளாக்கிங்க்கு ஈக்குவலாக இது கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த XMP வந்து இன்டெல் மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க, AMD இது வரைக்கும் ப்ரொவைட் பண்ணல. ஸோ இந்த XMP டெக்னாலஜி இன்டெல் எப்படி ப்ரொவைட் பண்ணுதோ அதே மாதிரி AMD ப்ரொவைட் பண்ணுறதுக்கு இது புதுசாக ஒரு பேர் வச்சுருக்காங்க, அது எக்ஸ்போ டெக்னாலஜின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் இது XMP என்ன ப்ரொவைட் பண்ணுச்சோ அதே தான் இந்த எக்ஸ்போவும் ப்ரொவைட் பண்ண போகுது. ரேமோட ஃபுல் எஃபிஷியன்சியை உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். அதாவது கேம் நீங்கள் விளாட்றீங்க அப்படின்னா அதில் ஒரு ஹைப்பர் பூஸ்ட் கிடைக்கும். அரல்ஸ் நீங்கள் ரெண்டரிங் பண்ணுறீங்க அப்படின்னா ரேமோட ஃபுல் எஃபிஷியன்சியில் நீங்கள் அதை ஒர்க் பண்ணிக்கலாம். XMP ப்ரொஃபைலும் எக்ஸ்போ டெக்னாலஜியும் கிட்டத்தட்ட ஒன்று தான். அதை வந்து AMD சைடில் கொண்டு வந்திருக்கிறதுனால அதை எக்ஸ்போ டெக்னாலஜின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ நேற்று நடந்த ஏஎம்டியோட Zen4 லான்ச் ஈவெண்ட்டை மேக்ஸிமம் நான் ஓவராலாக கவர் பண்ணிட்டேன். இன்கேஸ் நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இது மாதிரி இன்னொரு டெக் வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் ஸ்டே சேஃப், பீஸ்.